வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரெயின் செல்லில் எப்படி ஒரு பாட்டு ஸ்டாண்டு செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் தான் இதை வாங்கினேன். நான் 60 ரூபாய்க்கு இதை வாங்கினேன். ஆனால் இது 30 mm ட்ரெயின் செல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பாட்டிலேருந்து வரக்கூடிய மண் அப்படியே மாடியில் தொட்டு மாடி ரொம்ப டர்ட் ஆகிறதுனால நான் இந்த ட்ரெயின் செல் யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். இது பிவிசி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு. இதை நான் காயிலாங்கடையில் நான் கேட்டு வாங்கினேன். 1 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பைப்பை வச்சு தான் நான் ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், நான் அந்த டேப்பில் ஒரு 6 இன்ச்சுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆக்ஸா பிளேடோ இல்லை ஏதாவது வாளோ அல்லது கத்தியை வச்சு நல்லா அறுத்து எடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த காலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வெட்டி எடுக்கணும். பாருங்கள், வெட்டி எடுக்கும்போது இந்த ஆக்ஸா பிளேடை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு துணி அப்படியே சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் சுற்றி எடுத்து வச்சுட்டு அறுத்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெதுவாக நீங்கள் கொஞ்சமாக அறுத்துட்டிங்கன்னா அது அந்த மாதிரி கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சமாக அறுத்துட்டிங்கன்னா அது அந்த வெட்டுப்பட்டுடும். அதுக்கப்புறம் பெரிய நம்ம ஆக்ஸா பிளேடு வச்சு நம்ம வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மார்க் பண்ண இடத்துல நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான சைஸுக்கு நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் அறுத்து எடுத்து கொஞ்சமாக பீஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மார்க் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா இந்த பெரிய ஆக்ஸா பிளேடில் நான் அறுத்து எடுக்கிறேன். இது கூட நம்ம வெயிட்டுக்கு அது அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாராவது ஆம்பளைங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம். இல்லை மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக வெட்டினீங்கன்னா கரெக்டாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் தான் இதை கட் பண்ணேன். பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கையை தனியாக வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒருத்தர் இருந்தாங்கன்னா பிடிக்கிறது சொன்னான்னா நம்ம அறுத்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டூலில் அதுக்கப்புறமா அடை கொடுத்துட்டு அப்புறமா அறுத்தேன். ஈஸியாக இருந்துச்சு அறுத்து எடுக்கிறதுக்கு. பாருங்கள், அறுத்து வந்துடுச்சு. இப்படி தான் நான் பீஸ் போட்டு எடுத்தேன். பாருங்கள், அடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஒரு பைப்பில் ஒரு 8 பீஸ் கிடச்சிச்சு. இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நான் பார்த்துட்டு அதை கட் பண்ணி வெளியில் தள்ளிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு பைப்பில் எனக்கு 8 பீஸு கிடச்சிருச்சு. பாருங்கள், இதை நம்ம கொஞ்சம் சொருகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஒரு துணி வச்சு கொஞ்சம் நல்ல அழுத்தி விட்டு குத்தி விட்டுட்டோன்னா கரெக்டாகிடும். இப்போது நம்ம வெட்டுனதில் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். அதை நம்ம ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். இதை மாதிரி ஸ்டாண்டாக நின்றுடுச்சுன்னா அதை நம்ம மேலோட்டம் வச்சு இப்படி கீழே விழுந்துச்சுன்னா அதை நம்ம ஹோல்ஸுக்கு, அதாவது ட்ரெயின் செல்லுக்கு உள்ளே தள்ளிட்டோன்னா நமக்கு சமமான பகுதி நமக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கோணலான பகுதியை அதை தூக்கி நம்ம அந்த ட்ரெயின் செல்லுக்கு உள்ளே கொடுத்துடணும். பாருங்கள், இந்த பக்கம் இது நல்லா க்ளீனாக இருக்குது. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறனால இதை நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே சொருகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரெண்டாவது லைனு அந்த வெட்டாங்கல்லையும் 2வது பக்கத்தில் நான் சொருக போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். இது பெரிய பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பிவிசி பைப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் செல்லை மேலே வச்சுக்கலாம். இந்த பூந்தொட்டி சின்ன நம்ம மணி பிளான்ட்டு, வீட்டுக்கு தேவையான சின்ன பூந்தொட்டி, அழகுக்காக வைக்கிற செடிங்க, ஆலோவேரா, இதெல்லாம் சின்ன நம்ம பாட்டில் வைக்கிறது தாராளமாக இந்த ட்ரெயின் செல்லை சூப்பராக வைக்கலாங்க. டஸ்ட்டு எதுவுமே படாது. நம்ம கீழே மண் அதிகமாக கொட்டாது. தொட்டியிலேருந்து கீழே ஒருவேளை கொட்டினா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், பெருக்கி எடுத்து அள்ளி எடுத்து திருப்பி நம்ம அதை மண்ணை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயின் செல்லு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், எனக்கு உங்களுக்கும் இது தேவைப்பட்டுச்சுன்னா இதை மாதிரி ட்ரெயின் செல் வாங்கி இந்த சாதாரண காயலாங்கடையில் பிவிசி பைப்பு கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கும். அப்படி இந்த பிவிசி பைப்பில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா
இந்த நமக்கு அழகான ஒரு பாட்டு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை மாதிரி தான் ரெடி பண்ணேன் பாருங்கள். ரெண்டு கால் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு அடுத்த காலை நம்ம வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இது குத்தி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஈஸியாக சூப்பராக வந்துடுங்க ஒரு பாட் ஸ்டாண்டுங்க. இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா என் மாடி தோட்டம் ரொம்ப மண் பட்டு ரொம்ப டர்ட் ஆனதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மாடி தோட்டத்துக்கு இதையும் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் வர வர அதிகமான, அதாவது நம்ம க்ரோ பேக்குக்கு தேவையான அளவுக்கு நான் ஸ்டாண்ட்ஸ் பண்ணுறேன். அதையும் நான் உங்கள் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஒரு நம்ம பெருக்கி எடுக்கிறதுக்கு கீழே சூப்பராக இருக்கும் பாருங்கள். மண் கீழே கொட்டினாலும் நம்ம அள்ளி எடுத்துக்கலாம் பாருங்கள். பாட்டு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாண்டில் நான் செடியை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் சின்ன பாட்டாக இருக்கனால இதில் நம்ம ஒரு லைனில் ஒரு 3 தொட்டி வைக்கிற அளவுக்கு இது 10 சின்ன தொட்டி வைக்கணுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3வதாக நான் இந்த கற்பூரவள்ளி செடியும் வைக்கிறேன். இது சின்ன பாட்டாக இருக்கனால தொட்டி பாருங்கள். இந்த தொட்டியே இருக்கனால இந்த ஸ்டாண்டில் தாராளமாக வைக்கலாம். இதுக்கு மேலே ஒரு அடுக்கு ஸ்டாண்டு கூட நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் இது சிம்பிளாக செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.